யோனா சொல்லாமற் போனான், தர்சீசுக்கு கப்பல் ஏறினான், தேவ சித்தத்துக்கு விலகி ஓடினான். இவன் பேர் யோனா, சொல்லாமற் போனான், தர்சீசுக்கு கப்பல் ஏறினான், தேவ சித்தத்துக்கு விலகி ஓடினான். தனிமையாக அவன் தூங்க போனான், நினைவைதனை யோனா மறந்து போனான். தனிமையாக அவன் தூங்க போனான், நினைவைதனை யோனா மறந்து போனான். ஏலேலோ 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 ஏலேலோ, போனானே போனானே யோனா, அடித்தட்டில் அயர்ந்து போனானே, காணாமற் போனானே, கர்த்தரின் பாதையில் கடந்து போனானே. தனிமையாக அவன் தூங்க போனான், நினைவதனை யோனா மறந்து போனான். தனிமையாக அவன் தூங்க போனான், நினைவதனை யோனா மறந்து போனான். ஏலேலோ 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 ஏலேலோ, சென்றானே சென்றானே மீனில் வயிற்றுக்குள் சென்றானே, வென்றானே விண்ணப்பம் செய்த வல்லவர் நல்ல கரை சேர்த்து விட்டாரே. தனிமையாக அவன் தூங்க போனான், நினைவைதனை யோனா மறந்து போனான். தனிமையாக அவன் தூங்க போனான், நினைவைதனை யோனா. ஏலேலோ 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 ஏலேலோ. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். இன்றைய தினத்தில் நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தெல்லாம் கடந்த நாட்கள் நம்ம தியானித்திருக்கிறோம். இந்த 4ஆம் அதிகாரத்தை இன்றைய தியானத்துக்காக நான் எடுக்க விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். போதும் பாருங்க. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவன் மனமடிவுக்கு நீங்களாக இருக்கும் தேவனாய் கர்த்தர் ஒரு ஆமனுக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். யோனாவுடைய தலையிலே நிழல் உண்டாகும்படி. ஆமென். ஹல்லேலூயா. யோனாவுக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, யோனாவில் 1ஆம் அதிகாரத்தில் நீ போய் நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாக நீ பிரசங்கம் பண்ணு அப்படின்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. நீ நினைவுக்கு போ, அங்கே போய் என்னுடைய செய்தியை நான் சொல்கிற சத்தியத்தை அந்த மக்களுக்கு நீ சொல்லணும் அப்படின்றார். ஏற்கனவே இன்றைய தினம் நம்மவும் அந்த கிராம ஒழியத்துக்காக நம்ம போக இருக்கிறோம். நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆமென். நாம் மட்டும் பரலோகம் போனால் போதும், நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கலை. ஹல்லேலூயா. பிறர் நலன் கருதணும். நம்மை போல பிறனும் நல்லா இருக்கணும். ஆமென். பிறரும் ரட்சிக்கப்படணும், பிறரும் இயேசுவின் அன்புக்குள்ளே வரணும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும். ஆமென் சொல்லுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்மிடத்தில் கைப்பிரதி நிறையா இருக்குது, நமக்கு புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் அதை செய்யணும். வேலை செய்கிற இடத்துல ஊழியத்துக்கு மாத்திரம் இல்லை, இடைப்பட்ட காலங்களில் நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லணும். அலையிலே சொல்லுவோம்.
ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். அவருடைய கஷ்டங்களை விசாரித்து, இன்றைக்கி பாடு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் உலகத்தில் யாருமே இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எங்கே போனாலும் எவ்வளோ பணம் இருந்தாலும் அவனுக்கும் பிரச்சனை, பணம் இல்லாதனாலும் பிரச்சனை, போராட்டம் இல்லாத மனிதர்களே இல்லை. அவங்களுடைய பிரச்சனையை விசாரித்து அவர்களுக்கு ஏற்றவாறு சுவிசேஷத்தை அறிவிப்பது அல்லேலூயா நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அதுதான் நம்ம ஆண்டவருடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்போ யோனாவை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ போய் நினைவுக்கு போ, அங்கே போய் பிரசங்கம் பண்ணி. என்ன பிரசங்கம்னா 40 நாளில் இந்த பட்டணம் அழியும். கடுமையான ஒரு செய்தி இல்லை, 40 நாளைக்கு இந்த பட்டணம் அழியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்ம அதை சொல்ல வேண்டியிருக்கும். 40 நாள்ன்றது கிடையாது, இந்த உலகம் முடிவடைய போகிறது. ஆமென். இந்த உலகத்தை தேவன் வானத்தை அக்கினினாலே அழிக்கப் போகிறார். மனம் திரும்ப வேண்டும். ஆமென். ஆனால் ரட்சிப்பு இருக்கிறது. அழிவுக்கு தப்பு வைக்க வேண்டுமானால் ஒரு பாட்டு கூட இருக்கு, அழிவுக்கு தப்புவிப்பார் இயேசு ஆபத்தில் உதவி செய்வார். அழிவுக்கு தப்புவிப்பார் இயேசு ஆபத்தில் உதவி செய்வார். இந்த கண்ணிமை நேரத்திலும் அற்புத சுகமளிப்பவரே, ஸ்தோத்திரம் பாடிடுவே, துதி ஸ்தோத்திரம் பாடிடுவே. இயேசு ராஜாவின் அன்பிலே நிலைந்துதி ஸ்தோத்திரம் பாடிடுவே, துதி ஸ்தோத்திரம் பாடிடுவே. அல்லேலூயா. அந்த வரியில் என்னன்னா, அழிவுக்கு தப்புவிப்பார். அருமையானவர்களே, யோனாவை பிரசங்கம் பண்ணுறாரு. இந்த 40 நாள் அந்த பட்டணம் அழியும். ஆனால் பாருங்கள், ஒரு பிரசங்கத்தை கேட்டு அந்த ராஜா எல்லாரும் மனம் திரும்பி எல்லாரும் ஏசப்பா வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அழியில சொல்லுவோம். அப்போ நம்மளாம் யோசிக்கிறோம், ஏன் ஆண்டவரே இன்னும் ரட்சிக்கப்படாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, கோடி கோடியாக இருக்கிறாங்களே, எப்படி இந்த தேசத்தில் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, நாடு முழுவதும் இன்றைக்கு சபை இல்லாத தேசம் கிடையாது இல்லையா? சோதரம். அதனால் ஒன்றுமே இல்லை, இன்றைக்கும் அறுவடை நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கும் மக்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த சபை இருக்குமா? இல்லைன்னா உலகத்தில் எத்தனை சபை இருக்குது? சென்னையில் தடிக்கு விழுந்த சபை, சோத்திரம். எல்லா தெருளையும் சபை தான். சென்னையில் சபை இல்லாத இடமே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம வட்டாரங்களை சுற்றி எல்லாம் எடுத்து பாருங்கள், எத்தனை சர்ச்சை இருக்குது. அனுப்பப்பட்டிலேருந்து பொன்னேரில் 50 சபை இருக்குது, மீஞ்சூரில் 50-60 சபை இருக்குது. யாருக்காவது தெரியுமா? ஒன்னேரில் 50 சர்ச்சை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு சோதரம். அப்போ ஆத்துமாக்கள் இருக்காங்களா இல்லையா? அலையில சொல்லுவோம். அப்போ ரட்சிப்பு நடந்திருக்கிறதா இல்லையா? ஆமென். மக்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அது சுலவாகக்கூடாது. இளைய தலைமுறையை நம்ம ஆண்டவர்களை கொண்டு வரணும். இளைய சமுதாயத்துக்கு இயேசுவின் அன்பை சொல்லணும், நம்மோட விட்டுறக்கூடாது. நம்முடைய இளைய தலைமுறையை கர்த்தருக்கு உருவாக்கி, அதுக்கு தான் அந்த பணி. யோனா செஞ்சது மாதிரி நாமும் ஊழியம் செய்ய வேண்டும். அலையில சொல்லுவோம். இப்போ ஊழியம் செய்யலைன்னா என்ன அப்படின்னா, யோனா ஊழியம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் வந்து நினைவுக்கு அனுப்புகிறாரு. இவர் எங்கே போகிறாரு? தர்ஷீசுக்கு ஓடிட்டார். அப்போ கடவுள் இணைஞ்சார், நேராக அவனை கடலுக்குள்ளே தூக்கி போட்டார். ஐயா, எப்படி இருக்குது? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனால் கடலுக்குள்ளே தூக்கி போட்டுருவார். சத்தமாக சொல்லுவோம் அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, விசுவாசியே, தெய்வ மகனே, தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளையே, நீ கர்த்தரை விட்டு விலகினால், ஆலயத்துக்கு வராமல் இருந்தனா நீ கர்த்தரை விட்டு விலகிறன்னு அர்த்தம். ஜபத்துக்கு வராமல், செய்தியை கேட்காம, வசனம் கேட்காம ஆண்டவருக்குள்ளே வளரவே முடியாது. இந்த சத்தியத்தை கேட்காம தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் நெற்பயிர் வளரும். அலையில சொல்லுவோம். தண்ணி விடலைன்னா நெற்பயிர் வளராது. அப்படியானால் நீ வசனம் கேட்கணும், ஜபம் பண்ணணும், கர்த்தரை தேடணும், வீட்டில் இதோட நின்றக்கூட வீட்லேயும் செய்யணும். அப்படியானால் தான் நம்மளோட ஆவிக்கிற வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆகினாலே ஆண்டவர் சமூகத்துட்டு விலகுனால ஆண்டவர் பார்த்தா கடலுக்குள்ளே தூக்கி போடுங்கடான்னு சொல்லி கப்பலில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி கடலை தூக்கி உள்ளே அமைக்கி மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருக்கிறாரு. மீன் வயிற்றுக்குள்ளே எப்படி இருக்கும்? சாதாரண மீன்னா எவ்வளோ நாற்றம் இருக்கும், வயிற்றுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும்? சோத்திரம். அலையில சொல்லுவோம். மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாள் ஆண்டவர் அவருக்கு ஜீவன் சுகபலனை கொடுத்து அவர் அங்கே உள்ளே வச்சிருக்கிறார். 3ஆவது நாள் ஆண்டவர் சொன்னார், மீனுக்கு கட்டளையிடுறாரு. மீன் வந்து கரையில் கக்கி போட்டுரு. 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 4 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யணும்? படிக்கணும். அலையில சொல்லுவோம். ஒரு மீனின் ஒரு சுவிசேஷத்தை
ஒரு பட்டணத்துக்கு அறிவிப்பதற்காக ஆண்டவர் அனுப்பும் பொழுது திசை மாறி போகும் பொழுது ஆண்டவர் அவனை கடலுக்குள்ளே தூக்கி போட்டு மீன் வயிற்றுக்குள்ளே கொண்டு வச்சு இப்போ அந்த மீன் வாயிலிருந்து அவனுக்கு மீன் வயிற்றில் அவர் ஜோமட மன்னிப்பு கேட்குறார். ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் நமக்கு ஊழியம் செய்கிறேன், ஏசப்பா நான் உங்களை ஊழியத்தை செய்யாமல் விட்டுட்டேன், கைப்பிரதி கொடுக்காமல் விட்டுட்டேன், கிராமத்தில் இயேசுவை பற்றி சொல்லாமல் விட்டுட்டேன், சபையில் சொல்லாமல் விட்டுட்டேன், மற்றவங்களுக்கு பார்க்குறவங்கள எத்தனை பேரை பார்க்குறோம், சொல்லணுமா வேண்டாமா? அலையிலே சொல்லுவோம், சத்தமாக சொல்லுவோம், அல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு ஊழியம் செய்யணும். ஒரு 10 கைப்பிரதியை போகும்போது எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு. வேலை செய்கிறவங்கள்ட்ட, பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட, அவங்க வழியில் நம்ம போயிடக்கூடாது, நம்ம வழியில் அவங்க வரணும். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் ஊழியத்தை மாறி உலகத்தில் உயர்ந்த இதுவே கிடையாது. ஆண்டவருக்கு ஒருத்தருக்கு இயேசுவோட நேசிக்கிறார் அப்படின்னு ஒரு கைப்பிரதி இங்கே கொடுத்தா அது ஊழியம்தான். ஆமே அருமையானவர்களே, இது செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை பேரை புதிய புதிய மனுஷரை நம்ம சந்திக்கிறோம். அந்த உலகத்தில் வேலை செய்கிற இடத்துல எத்தனை மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம். அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்துடக்கூடாது. அருமையாளர், நேற்று இருந்ததில் நான் கிராம ஊழியம் செய்ய ஒரு இடத்த போய் அப்படியே விசிட் பண்ணேன். நாங்கள் ஏற்கனவே 2 பேரும் ஐயாவை நான் போய் விசிட் பண்ணோம். நேற்று சாயந்தரம் போய் லேசாக விசிட் பண்ணிட்டு வந்தோம். அப்போ முன்னாடி கைப்பிரதியை கையில் வச்சுட்டு பார்க்குறவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம். அருமையாளர், ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம ஆண்டவருடைய அன்பை, ஏன்னா ஏசுப்பா ரொம்ப நல்லவர். ஆமாம், எல்லாரும் சொல்லுவோம் இயேசு நல்லவர், சத்தமாக சொல்லுவோம் இயேசு நல்லவர். அல்லேலூயா. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தார்? அப்போ யோனா மறந்துட்டார் ஆண்டோடைய அன்பை. இப்போ ஆண்டவர் ஞாபகப்படுத்தி இப்போ நினைவுப்பட்டத்தில் பிரசங்கம் பண்ணிட்டார். பிரசங்கம் பண்ணால் மக்கள் மனம் திரும்பிட்டாங்க. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம ஆண்டவர் அழிப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்போ மனம் திரும்பின உடனே அவங்கள அழிக்கலை. அப்போ ஆண்டவர் ஒன்று சொல்லிவிட்டு ஒன்று செய்கிறாரு அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. இவர் தப்பு கணக்கு போடுறாரு. யோனா தப்பு அழிப்பேன்னு சொல்லிட்டு இப்போ அழிக்காமல் அவங்கள காப்பாற்றிட்டாரு. ஏன் காப்பாற்றினாருன்னா அவங்க மனம் திரும்பிட்டாங்கல்ல. அலையில சொல்லுவோம். அருமையான, ஒரு மனுஷன் மனம் திரும்பும் பொழுது நல்லா கவனிங்க, எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, நல்லா கவனிங்க, எத்தனை பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட வர்றவங்களை ஒருபோதும் தள்ள மாட்டார். அலையில சொல்லுவோம். உலகத்தில் பாவம் செய்யாத மனுஷன் ஒருத்தர் கிடையாதுயா. யார் தான் பாவம் செய்யாமல் இருக்கிறா? எல்லோரும் பாவம் செஞ்சு தேவ மகிமையேற்ற. அப்படி தான் வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்மளை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். பாவி என்றொன்னை அவர் தள்ள, பாவி என்றொன்னை அவர் தள்ளவே மாட்டா, ஆவலாய் இயேசு அழைக்கிறாரே, பாவி என்றொன்னை அவர். எல்லாரும் பாடுவோம், ஆவலாய் தாவி ஓடிவா, தந்த இயேசுவை சொந்தம் வல்லவா, தந்த இயேசுவின் சொந்தம் கொல்லவா, இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. அல்லேலூயா. நம்மளை பாவின்னு நினைவுப்பட்டனது ஆண்டவர் தள்ளலை. அருமையானவர்களே, ஒரு மனுஷனுடைய மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பலாம் என்ன, விட்ட காரியத்தை பலபடி செய்யாமல் இருந்தாலே மன்னிப்பு தான். அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம செஞ்ச காரியத்தை ஒரு மனுஷன் மனம் திரும்பும் பொழுது அவனுக்கு மன்னிப்பு வழங்கிட்டார்னா அவனுக்கு தண்டனையே கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோம். பூமியிலையும் கிடையாது, பரலோகத்திலையும் கிடையாது. ஏசப்பா அவர்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார். நான் பாவி, என்னை மன்னிச்சிருங்கன்னு ஏசப்பாவோட பாதத்தில் வந்துட்டோன்னா ஒரு ஒரு உள்ளத்தில் மாற்றம் வரணும், ஒரு இருதயத்தில் உடையணும். ஆண்டவரே நான் பாவியப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே. அது கண்ணீரோட ஏசப்பாட்ட நம்ம ஓடி வரும் பொழுது ஒரு நாள் கைவிட மாட்டாரையா. இயேசுவை போல நல்ல உலகத்தில் யாரும் கிடையாது. ஆமே. அந்த அளவுக்கு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பி வந்ததுனால இப்போ யோனாவுக்கு விசனம் உண்டாயிடுச்சு. அப்போலாம் அந்த 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, யோனாவுக்கு பாடத்தை கடவுள் கற்றுக் கொடுக்குறார். என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, அவர் அந்த பட்டணத்தை நினைவு பட்டணத்தை ஓரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ 6ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யோனாவுக்கு ஒரு ஆமணக்கு செடியை கட்டளையிடுறாரு.
ஆமணக்கு செடியை கட்டின உடனே அந்த உருவாக்கின உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ஆமணக்கு செடி நல்ல தளன்னு அந்த நிழல் பட்ட உடனே அவர் சந்தோஷம் தாங்க முடியல. அந்த நிழலை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அருமையானவர்களே, சாட்சி மகள் சொன்னது போல, உன்னதமானவனின் மறையில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு ஆமணக்கு நிழல், அதை குறித்து நான் கீழே வருகிறேன். இப்போ ஆமணக்கு நிழலை உருவாக்கணும் ஆண்டவர் தான். அடுத்த வசனம் பாருங்க. மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போது. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி தான் உயிரொடுக்குவதன் பாரிக்க சாகிறது நலம் அப்படின்றான். இப்போ பாருங்க, அந்த ஆமணக்கு செடியினுடைய நிழலை பார்த்த உடனே சந்தோஷப்படுறான். அந்த ஆமணக்கு செடியை உருவாக்குறது ஆண்டவர் தான், ஆமணக்கு செடி வளர்க்குறதும் ஆண்டவர் தான். இப்போ என்னதுன்னா ஒரு பூச்சியை கட்டளையிடுறாரு. நல்லா கவனிங்க அருமையானவர்களே. நல்ல வேலை இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, நான் நல்ல திறமையாக வாழ்ந்துருவேன், யாருமே சொல்ல முடியாது. அலையில சொல்லுவோம். சின்ன ஒரு பூச்சியை அனுப்பிட்டாருன்னு வைங்களேன், ஆமணக்கு செடியை அரிச்சு நான் எல்லாம் என்னுடைய திறமையில் இருக்கிறேன். இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ பேர் கோடியாக பணத்தை சேர்த்து வச்சு எனக்கு என் பணம் எனக்கு போதும், அந்த நிழலில் வாழ்கிறோம். எத்தனையோ பேர் இருக்கிறாங்கல்ல, எத்தனையோ பேர் அந்த நிழலில் வாழ்வாங்க. பணம் இருக்குது, படைபலம் இருக்குது. அப்போ ஏற்கனவே இந்த ஈரான் தேசத்தில் கமேனி அவருக்கு ஒரு பயங்கரமான பலம் இருந்துச்சு. பயங்கர பணக்கார நாடு பாருங்கள். ஈரான் தேசத்தில் பயங்கரமான பணக்கார நாடு கமேனி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தலைவன், ஈரானுடைய தலைவன். அவனுடைய கோடியாக வச்சுருக்கிறாங்க ஆயுதங்களை. அந்த பணம் அந்த ஆயுதங்கள் அந்த நிழல் என்னை பாதுகாக்கும். எப்படி அந்த ஆமனுக்கு நல்லா கடவுள் கொடுக்குறாரு. அந்த பணத்தை கொடுத்தது ஆண்டவர் தான், அவனுக்கு பதவியை கொடுத்தது ஆண்டவர் தான், அவனை உயர்த்தி வச்சது ஆண்டவர் தான். ஆனால் அந்த ஆண்டவருடைய நிழலில் போகாமல் வேறொரு நிழலுக்குள்ளே போனான். அழியில சொல்லுவோம். வேறொரு நிழல், ஆண்டவருடைய நிழல். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் நீர், நெருப்பு, காற்று எல்லாம் உருவாக்கி இருக்கிறார். இயற்கை தானாக உருவாகலை. ஒரு காற்று, நம்ம காற்று சுவாசிக்கலைன்னா அவ்வளோதான், மனுஷன் இல்லை. தண்ணி இல்லைன்னா அவர் கடவுள் ஒரு இருக்கிறார். அழியில சொல்லுவோம். அவருக்கு பயப்படணும், அவருக்கு அஞ்சி நடக்கணும். பாருங்கள், நான் பூமிக்கு அடிக்கல போயிருந்தாலும் கூட என்னை யாரால் ஒன்று பண்ண முடியும். அந்த மனிதனுடைய ஒரு ஆதிக்கம். பூமிக்கு அடியில் எத்தனையோ 50 அடியோ 100 அடியோ ஆழத்துக்குள்ளே இருக்கிறான். பாருங்கள், அதை கண்டுபிடிச்சி இஸ்ரேல் ஒரு பெரிய, ஏன்னா இஸ்ரேலுக்கு அநியாயம் செஞ்சது அவங்க தான். நம்ம நினைக்கிறோம் என்னென்னா இஸ்ரேல் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு கிடையாது. அருமையானவர்களே, இஸ்ரேலை அவங்களோட நோக்கம் என்னன்னா இஸ்ரேலை அழிக்கணும். ஏன்னா நம்ம இயேசு பிறந்த இடம், இயேசு நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்தோம். உலக முதல் நல்லா கவனிங்க, சோத்திரம். இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது யூதர்கள் மூலம் தான். அழியில சொல்லுவோம். கர்த்தருக்கு சோத்திரம். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி பிலாத்து கேட்குறான், நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்குறான். இயேசு சொல்கிறார், நான் யூதருடைய ராஜா தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட உடனே அந்த சிலுவைக்கு மேலே எபிரேய, லத்தீன், கிரேக்கு பாஷையில் என்ன எழுதி தெரியுமா? நசரேயனான இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா. அல்லேலூயா சொல்லுவோம். அதான் இஸ்ரேல். நசரேயனான இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா. அருமையானவர்களே, இயேசு சிலுவைக்கு போய் மரித்து உயிர்த்தெழுந்து சீசர்களுக்கு தரிசனமாகி இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிச்சது யார்? யூதர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாம் சத்தமாக சொல்லுவோம், கரங்களை தட்டி. அருமையானவர்களே, இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள், இந்த உலகம் முழுவதும் பைபிளை கொண்டு வந்தவர்கள், இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்தவர்கள் யூதர்கள். யார்? ஈசாக்கு. பேதுரு யார்? நம்ம இந்தியாவுக்கு தோமா ரத்த சாட்சியை பரங்கி மலையில் மறிச்சிருக்கிறார். கொச்சினில் தான் அவர் முதல் இறங்கினது. கிபி 52. 1ஆம் நூற்றாண்டு கிபி 52 கொச்சினில் தான் தோமா, இயேசுடைய சீசன் ஆகிய அந்த யூதன் தான் கொச்சினில் இறங்கி எல்லா இடமும் சுவிசேஷத்தை ரத்த சாட்சியாக மறித்தார். உலகம் முழுவதும் இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள் யூதர்கள். உலகம் முழுவதும் பெரிய பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பில் சிறந்தவர்கள் யூதர் தான். அந்த லைட்டை கண்டுபிடிச்ச, இந்த செல்லை கண்டுபிடிச்சதெல்லாம் அவங்க தான். அருமையானவர்கள், இப்படிப்பட்ட ஒரு கோத்திரத்தை அழிக்கணும். யாருக்கு? கமேனி, ஈரான்.
அருமையானவர்களே, அந்த கடந்த வாரத்தில் அந்த 83ஆம் சங்கீதத்தில் படித்தால அந்த மேரி சந்தோஷ பேரி அதை வாசித்த அந்த சங்கீதத்தில் 81ஆம் சங்கீதத்தில் அந்த முழுசும் இஸ்ரவேலை அழிக்கணும்னு தான் வரும் அந்த புஸ்தகத்தில். அருமையானதெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டு நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ கமேனி என்ன நினைக்கிறாப்புலன்னா, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு சொத்து சோகம் எல்லாம் இருக்குது, நான் வந்துட்டு என்னை அது பாதுகாக்கும். அதை ஒரு நிழலாக நம்முடைய வாழ்க்கையில் நல்லா கவனிங்க. என் வேலை என்னை பாதுகாத்துரும் கிடையாது, என்னுடைய தொழில் என்னை பாதுகாத்துறோம், என்னை காப்பாற்றிடும். நம்முடைய பணமோ நம்முடைய பொருளோ, சில பேர் என்ன இருப்பானா, எனக்கு பலன் இருக்குது, வாலிபத்தில் இருக்க பலன், சாகிற வரைக்கும் இதே பலனில் ஓடிடுவேன், எல்லாம் அப்படி இப்படி திறமை. நம்ம பலம் ஒன்றும் இல்லையா, அலையில சொல்லுவோம். ஒரு சின்ன நோய்க்கு பத்துமா, ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் பாருங்கள், அந்த கம்பெனியை எங்கே இருக்கான் அவனை கண்டுபிடிச்சி அவன் மேலே கொண்டு போட்டு கூட்டோட அழிச்சிட்டாங்க. அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இந்த உலகத்தில் தேவனை யார் பலனா நினைக்கிறாங்களோ வழியில சொல்லுவோம். ஆமனுக்கு நிழல் எனக்கு சுகத்தை தந்துடும். ஆமன் இந்த உலகத்தினுடைய ஆசாபாச சிற்றின்பங்கள், மதுக்கடையில் போய் உட்கார்ந்து மதுவை குடித்தா அந்த நிழலில் நம்ம போயிடக்கூடாது. அழியில சொல்லுவோம். உனக்கு சுகம் தருகிறவர் உன்னதமாவுடைய மறையில் இருக்கிற சர்வவளுடைய நிழல். எல்லாம் சொல்லுவோம், சர்வவளருடைய நிழல். அதில் நீ அடைக்கலாகணும். இந்த உலக நிழலில் எங்கெங்கே தேடி போனாலும் சரி, மதுக்கடையோ கல்லுக்கடையோ சினிமா கடையோ, அருமையானவர்களே, ஒரு பணபலமோ படைபலமோ ஆயுத பலமோ இல்லை என்னுடைய பலனோ கிடையாது. அருமையானவர்களே, எல்லாம் தேவனால் அவர் கொடுக்குற ஈவு. அலையில சொல்லுவோம், வீடு தேவனால் தேவன் கொடுக்குற ஈவு. அவரை கனப்படுத்தணும், அவரை உயர்த்தணும், கர்த்தருடைய பிள்ளையே. ஆகையினாலே ஆண்டவர் இப்போ என்ன செய்கிறாருன்னா, இந்த ஆமனுக்குள்ளே நீ சந்தோஷமாக இருக்கிற, இந்த ஆமனுக்குள்ளே வந்தவொடனே என்னை நீ தேடாமல் இருக்கிறியோ அப்படின்னு சொல்லி கடவுள் அப்படி ஒரு பூச்சியை கட்டளையிடுறாரு. அருமையானவர்களே, ஒரு சின்ன வியாதி வந்தால் எவ்வளோ பணம் இருந்து என்னையாக இருக்குது. கடந்த நாட்களில் நாங்கள் சிவகாசிக்கு போயிருந்தோம். சோத்திரம், ஒரு வயதான ஒரு மனுஷன் எங்கள் பக்கத்தில் இந்த வீட்டில் உட்கார்ந்தார். அவர் கதையெல்லாம் சில நேரம் சொன்னார். நானே அதிர்ந்து போனேன். ஐயா, எனக்கு 20 வருஷம் ஆகுது ஐயா, எனக்கு டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, வாரத்துக்கு 5000 ரூபா வேணும். இப்போ மாதம் எவ்வளோ ஆச்சு? 20,000 ரூபா. அன்னாடு கூலி வேலை செய்கிறவங்க. அருமையானவர்களே, வாரத்துக்கு 5000 டயாலிசிஸ் பண்ண கிட்னி ஃபெயிலர். ஆனால் 20 வருஷமாக உயிரோடு இருக்கிறாரு. ஆனால் அந்த ரத்த சுத்திகரிப்பு பண்ணிகிட்டே இருக்கணும். அருமையானவர்களே, எவ்வளோ பணம் இருந்து என்ன அலையில சொல்லுவோம். இந்த உலகத்தினுடைய எவ்வளோ பணம் இருந்தால் ஒரு சின்ன வியாதிக்கு பத்துமாயா? நம்முடைய சொந்த பலம், நம்முடைய சொந்த தகுதி சின்ன வியாதிக்கு பத்துமா? கர்த்தருடைய பிள்ளை ஒரு சின்ன பூச்சியை கட்டளையிட்டார்னா அலையில சொல்லுவோம். அலையலோயா, நிழலை கொடுக்கறதும் அவர் தான், பூச்சி அனுப்புறதும் அவர் தான். அலையில சொல்லுவோம். அருமையானவர்களே, ஆண்டவர்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், கொடுங்கவும் முடியும். அப்போ அந்த ஆசீர்வாதம் நம்ம மேலே நிலைச்சி நிற்கணும்னா அலையலோயா என்ன செய்யணும்? இயேசுதா என் இயேசுதா, இயேசுதா என் இயேசுதா, யாருமில்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா என் இயேசுதா, இயேசுதா என் இயேசுதா. ஊழியத்தின் பாதையிலே நான் தவித்த நேரத்திலே, ஊழியத்தின் பாதையிலே நான் தவித்த வேளையிலே நங்கோரமாய் வந்தவரே, நன்மைகளை செய்தவரே, நங்கோரமாய் வந்தவரே, நன்மைகளை செய்தவரே, நங்கோரமாய் வந்தவரே, நன்மைகளை செய்தவரே, நங்கோரமாய் வந்தவரே, நன்மைகளை. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுதா. ஆமென். இயேசுதா, இயேசுதா என் இயேசுதா, இயேசுதா என் இயேசுதா, இயேசுதா என் இயேசுதா. இந்த உலகத்தின் நிழலில் போயிடக்கூடாது, ஆண்டவருடைய நிழலில் வரணும். அலையில சொல்லுவோம். அதனால தான் 91ஆம் சங்கீதத்தை தினசரி இரவில் மனப்பாடமாக படிங்கன்னு சொன்னது. ஆமென். அந்த சங்கீதத்தில் அவர் சொல்ல, உன்னதமான மறைவிற்கு சர்வருடைய நிழலில் தங்குவா. அது கீழே உள்ள 2ஆம் வசனம் தான் முக்கியமானது.
நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். அப்படி சொல்லணும். அதுதான் நிழலுக்கு வர்றதுக்கு அர்த்தம். எல்லாம் சொல்லுவோம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர், அப்படி என்று சொல்லுவேன். அப்போ அந்த அறிக்கையிடணும், சொல்லணும். ஏசப்பா நீர் தான் என் கோட்டை, நீர் தான் என் அடைக்கலம், நீர் தான் என் நம்பிக்கை. அதை மாத்திரம் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் எழுப்பிட்டீங்கன்னா அக்கீழே சொல்கிறாரு, அவருடைய வேடனுடைய கண்ணிக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை, ஆமென், அவர் தமது சிறுகளாலே உன்னை, அவர் சட்டையில் இங்கீழே எனக்கு அடைக்கலம், ஆமென், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை தாவரமாக கொண்டாய், ஆகையால் எல்லாம் சொல்லுவோம், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு வாதை உன் கூடாரத்தை, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஜோரா அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, எந்த நேரத்தில் நம்ம ஒரு பைக்கில் சென்னைக்கு போயிட்டு வரோன்னு வைங்களேன், அவருடைய நிழல் இல்லைன்னு வைங்களேன், வர முடியுமாயா வீட்டுக்கு? அழிலே சொல்லுவோம், வீட்டுக்கு வர முடியுமா? இருக்கிற நெருக்கடிகளில், வண்டி போகிற போக்குகளில், நம்ம வீட்டில் வாகனம் இல்லாமல் யாருமே இல்லை. அதுக்காக நம்ம ஆண்டவரே உம்முடைய நிழலில் வாகனத்தை எடுக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு எடுங்க. ஏசப்பா என் கூட வாங்க ஏசப்பா, ஆமென். அதில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறது ஜெபம் பண்ணி அனுப்புங்க. சோத்திரம். பிள்ளைகள் நைட்டு தூங்குற நேரத்தில் பிள்ளைங்க மேலே தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படணும். ஆமாம், நாளையில் சொல்லுவோம், பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஜெபம் பண்ணணும். எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இயேசு சிலுவையை தூக்கிட்டு போகும்போது பெண்களெல்லாம் அழுகிறாங்க, ஆண்கள்லாம் அழுகிறாங்க. ஆண்டவரே உமக்கா இந்த கேதி அப்பா, எத்தனை குருடரை கண்களை திறந்தவர், சப்பானிகள் நடக்க வைத்தவர், மரித்தோரை எழுப்பினீரே, இன்றைக்கு உமை சிலுவையில் அடிக்க போகிறாங்களே அப்பா. ஏன்னா அவர் அடிக்கப்படணும், அடிக்கப்பட்டால் தான் நம்ம பிழைச்சோம். அவர் சிலுவையில் அடிக்கப்பட நம்மளாம் நரகத்துக்கு தான் போகணும். நம்ம நரகத்துக்கு போகாமல் இருக்குது தான் இயேசு சிலுவையில் ரத்தம் செஞ்சார். அல்லேலூயா. நாம் சுகமடையதுக்கு, நாம் சந்தோஷத்தோடு பரலோகத்தில் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு, நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிக்கிறதுக்கு அவர் சிலுவைக்கு போனார். அப்போ ஆண்டவர் அப்படி போயிட்டு இருக்கும்போது பெண்களெல்லாம் அவரை பார்த்து அப்படியே ஓன்னு அழுகிறாங்க, ஆண்டவரேன்னு சொல்லி. இயேசு ஒரு வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கா அழ வேண்டாம், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். அழையில சொல்லுவோம். கர்த்தர் சொல்ல பரீட்சையில் ஒரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணணும், கடைசியாக ஜெபம் பண்ணிடுவோம். நேற்று தினத்தில் அருமையான தம்பி ஞானராஜ் தம்பி தன் பிள்ளைகளுடைய SSLC படிப்பு இருக்கையா அப்படி ஜெபம் பண்ணுறதுக்காக தம்பி உள்ளே வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசி அப்படியே அந்த குழந்தைக்காக நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணு அப்படியே கண் கலங்கி தம்பி பிள்ளைக்காக ஜெபம் பண்ணாப்புல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அழையில சொல்லுவோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம அழுது செபிக்க வேண்டும். ஆமென். நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கணும், நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைகளுக்கு வரணும்னா, உங்கள் படிப்பில் உங்கள் பிள்ளை உயரணும்னா தேவ சமூகத்தில் உட்காரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவருடைய நிழலை மட்டும், ஆண்டவரே உங்களுடைய நிழலில் என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, உங்களுடைய நிழல் தான்ப்பா என்னுடைய சக்தி, என்னுடைய பலம் ஒன்றில் ஆண்டவரே என் பிள்ளைகளை அப்படின்னு சொல்லி ஏசப்பாவே கற்றுக் கொடுத்துருக்காரு. உங்களுக்காக பிள்ளைகளுக்காக அழுங்கள். அருமையானவர்களே, இப்போ பூச்சியை கட்டளையிட்ட உடனே யோனாவுக்கு வெயில் வந்து அவர் அப்படியே சோர்ந்து போயிட்டார். இப்போ என்ன கீழே என்ன சொல்கிறார் படிப்போம். அடுத்து 10ஆம் வசனம், யோனா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திலே முளைத்ததும் ஒரு ராத்திலே அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதவிக்கிறையாப்பா. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருகஜீவன்கள் இருக்கிற மகாநகரமாய் நினைவுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ. அல்லேலூயா. நீ சின்ன ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஆமனுக்காக நீ கஷ்டப்பட்டு நீ நான் இப்படிலாம் நீ வருத்தப்படுறியே, இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக நீ, உலக இன்பத்துக்காக நீ, உலக காரியத்துக்காக நீ ஆசைப்படுறியே. வலது கை கிடைக்கல அறியாத இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அலையில் சொல்லுவோம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஒரிசா, அருமையான ஜார்க்கண்ட், டெல்லி, ராஜஸ்தான், இமாச்சல் பிரதேசம், அருணாச்சல் பிரதேசம், கோவா, சத்தீஸ்கர் மாநிலம், மேற்கு வங்காளம், நம்ம தென் மாநிலத்தை எடுத்தால் தமிழ்நாடு, கேரளா, அருமையானவரே சோத்திரம், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இப்படி ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம். இந்தியா, அந்த பேரை சொல்லிலாம் நம்ம ஜெபம் பண்ணணும். அலையில சொல்லுவோம், சத்தமாக சொல்லுவோம், அல்லேலூயா. நம்முடைய சகோதரர்கள் இன்றைக்கு உத்தரப்பிரதேசம், பீகார், பல மாநிலங்களிலே கர்த்தருடைய மக்கள் ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆகையினால அதெல்லாம் கடினமான பணி. அவர்களுக்காக நம்ம ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு, இயேசுவே எங்கள் பிள்ளைங்க ஊழிஞ்சிறாங்க, ஆமென், அல்லேலூயா,
அவர்களை எந்த தீங்கில்லாமல் பாதுகாக்கணும். நம்ம ஜெபிக்க வேண்டிய கடமையா இல்லையா? அலையில சொல்லுவோம், சின்ன ஒரு ஆமனுக்கு நிழல் போச்சுன்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கிறாயே, சின்ன ஒரு குறைவு வந்துருச்சுன்னா நம்ம எவ்வளவு வருத்தப்படுறோம். ஆண்டவர் இப்படி செஞ்சுட்டாரே, இன்னும் நமக்கு இது ஏன் இப்படி நடக்கலை, ஏன் இப்படி நடந்துருச்சு, ஆண்டவரை எத்தனை இடத்துல குறை சொல்கிறோம். யோனா அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார், எப்பா இந்த ஒரு சின்ன நன்மைக்காக அப்படி பண்ணுறிய, சின்ன நிழலுக்காக, அந்த உலக நிழலுக்காக, சின்ன ஒரு அது எவ்வளோ நேரத்துக்கு ஆகும்? நான் தானே நிழலை கொடுத்து, நீ வளர்க்கலை, அந்த ஆமனுக்கு செடி நீ வளர்க்கலை, நீ பிரயாசப்படலை, அதுக்கு இவ்வளோ வருத்தப்படுறிய. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் அலையில சொல்லுவோம், விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதே ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றரே, அறுவடை மிகுதே ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றரே, அவர் போல் பேசிட நாவோ இல்லை, அவர் போல் அடைந்திட கால்கள் இல்லை, அவர் போல் பேசிட நாவோ இல்லை, அவர் போல் அடைந்திட கால்கள் இல்லை, எண்ணிலடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவிதனில் தொனிக்கலையோ, எண்ணிலடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவிதனில் தொனிக்கலையோ, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதே ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றரே, அறுவடை மிகுதே, அந்தோ மனிதர் அழிகின்றரே. அல்லேலூயா. என்னன்னா விளைந்த பலன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவை ஏற்றுக்கலாமல் கோடி கோடியாக இருக்கிறாங்களே, இன்னும் நம்ம வீட்டில் நிறைய பேர் ஏற்றுக்கிடாமல் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லணும்ல. விளைந்த பலன் அறுப்பார் இல்லை, அதை பற்றி சொல்ல ஆள் இல்லை. சோத்திரம். அருமையானவர்களே நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் பிரயாணம் சைக்கிளில் வரான்னு வைங்களேன், சைக்கிளில் வரும்போது அதிகாலையில் வரும்போது ஒரு பாலம் நைட்டு காற்று மழையில் இடிஞ்சு விழுந்துருச்சு. சரி, அவன் பக்கத்துக்கு வந்துட்டான். வந்த உடனே அவன் பிரேக் போட்டான். டாடா வண்டி பிரச்சனை ஆகுமே, அப்போ நமக்கு பின்னால் எத்தனை வண்டி வந்துகிட்டு இருக்க அப்படின்னு அவன் என்ன செய்யணும்? அதை வந்தால் வரட்ட போகிறேன், நம்ம ஒரு ஓரமாக ஒரு பக்கம் ஓரமாக சைக்கிள் போகிற அளவுக்கு இடம் இருக்குது, அப்படி போகிறது கரெக்டா? இல்லை பக்கத்தில் அடுத்த பொருத்தமாக வண்டி வந்துக்கிட்டு இருக்க, அவங்ககிட்ட சொல்லணுமா வேண்டாமா? ஐயா அலையில் சொல்லுவோமா? எப்படின்னா நல்லா கவனிங்க. அவன்கிட்ட எனக்கு தெரியும், நான் சைக்கிளில் வந்துட்டு இருக்கேன், பாலம் இடிஞ்சு கிடக்கு, அடுத்த வண்டி பெரிய வண்டி வந்து அந்த உள்ளே விழுந்து வச்சு அவுட் ஆயிடுவான். அப்போ அந்த செய்தியை யார் சொல்லுவா? அந்த செய்தியை இவனுக்கு தெரியும், பாலம் இடிஞ்சிருக்கு, இந்த கஷ்டத்தில் அந்த அத்தனை பேர் செத்துருவாங்களே தெரியும். என்ன அர்த்தம்னா, எனக்கு தெரியும் இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார், இயேசு மூலம் தான் பரலோகம் கிடைக்கும், இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரலோகம் இல்லை. இப்போ இயேசு இல்லாமல் எல்லாம் எங்கே போகிறாங்க? நரகத்துக்கு போகிறாங்க. அப்போ இயேசுப்பாவை ஏற்றுக்கிடலைன்னா, பாவத்திலே வாழ்ந்து ஏற்றுக்கொள்ளாமல் மறிச்சாச்சுன்னா அந்த ஆத்மா நரகத்துக்கு தானே போவோம். அப்போ அந்த செய்தியை நம்ம சொல்லணுமா வேண்டாமா? அலையிலே சொல்லுவோம். அல்லேலூயா. பெரிய ஆபத்து காலம் வருது ஐயா. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கை ஆண்டவர் சொன்னார். அருமையானவர்களே, உலகம் ஒரு பெரிய இருளுக்குள்ளே மூளை போகுது. சோத்திரம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் யாராவது எடுத்தவங்க படிக்கலாம். ஏசாயா 60:2. எவ்வளோ ஒரு பயங்கரமான வார்த்தையை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில காணும். அந்த வசனத்துடைய நுணுப்பத்தை பாருங்க. இதோ இருள் பூமியையும்
காரிருள் ஜனங்களையும் மூடும். அருமையான இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறது தேசங்களில்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் முடியலை, இன்னும் இஸ்ரேல் அமெரிக்கா இன்னும் ஈரான் யுத்தம் முடியலை, நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை வீடு அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது அப்படியே உள்ளமே சுக்குடராக உடையுது. ஏசப்பா, ஐயோ எவ்வளோ பெரிய வீடு, எத்தனை லட்சம் போட்டு கட்டி வீடெல்லாம் இடிஞ்சு தகுந்து எத்தனை பேர் செத்து. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். வார்த்தை நிறைவேறதா இல்லையா? அருமையானது. ஆண்டவர் நம்மளை எவ்வளவோ நல்லா வச்சிருக்கிறார். அலையிலே சொல்லுவான் சதமஜன் அலையிலோயா, எவ்வளவோ நம்மளை ஆசீர்வாதமும் வைத்திருக்கிறாரே. நாம் மற்றவர்களுக்கு ஒரு புரோஜனம் உள்ளவர்களாக, சபைக்கு புரோஜனம் உள்ளவர்களாக, சமுதாயத்துக்கு புரோஜனம் உள்ளவர்களாக, இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்கிறவர்களாக. ஒருத்தர் சாகிறதுக்குள்ளே ஒருத்தரையாவது ஆதாயப்படுத்தணும்னு ஒருத்தர் சொல்கிறார். அதை மாதிரி சாகிறதுக்குள்ளே ஒரு ஆளையாவது சர்ச்சைக்கு கொண்டு வரணும், ஒரு ஆளையாவது ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவோம். அலையிலோயா சொல்லுவோம், அலையிலோயா சொல்லுவோம், அலையிலோயா. அதுதான் என் உலகத்தில் ஆசீர்வாதம். உலகத்தில் பெரிய நீ இந்த உலக பொருளுக்காக ஒரு சின்ன ஆமனுக்கு சரி நிழல் போச்சுன்னு வேதனை போட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கைய, வலதுக்கு இடைக்கு வித்தியாசம் 1,20,000 ஜனங்கள் எழுந்து கொண்டிருக்கிறார்களே. நான் ஒரு சின்ன அப்போ ஆண்டவர் உணர்த்துறாரு, எப்பா ஆமனுக்கு செடியை அந்த நிழலை கொடுக்கவும் முடியும், அதுக்குள்ளே பூச்சியை அனுப்பவும் முடியும், நல்ல பெரிய வேலையை கொடுக்கவும் முடியும், அந்த வேலையை காலி பண்ணுறதுக்கு பூச்சியை அனுப்புறதுக்கு முடியும் ஆண்டவரால். அப்போ கர்த்தருக்கு எவ்வளோ பயப்படணும். அலையிலே சொல்லுவோம் அலையலோயா, சதவீதம் அலையலோயா. இதுக்கு ஆதாரம் பிரசங்கின் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம், பிரசங்கி 8ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம், 8:12. சோத்திரம். என்ன நன்றாக கவனிங்க. பாவி 100 தரம் பொல்லாப்ப செய்து அப்படின்னா என்னன்னா, அவன் மனம் திரும்புறதே இல்லை. ஒரு மனுஷன் இன்றைக்கி எத்தனையோ மக்கள் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு காலத்தில் தவறு பண்ணாங்க, ஒரு காலத்தில் மாற்றம் அடைஞ்சிருவாங்க. இப்போ கடவுள் அவங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுவார். அலையில சொல்லுவோம். ஆனால் சாகிற வரைக்கும் மனம் திரும்பவே மாட்டாங்க சில பேர். சாகிற வரைக்கும் சோத்திரம், சாகிற வரைக்கும் மதுவை வாயில் ஊற்றினா தான் ஜீவன் போவோம். அப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் இருக்கிறாங்க நம்ம நாட்டில். அருமையானவர்களே, ஒருவேளை 40 வயசு 30 வயசில் குடியெல்லாம் விட்டுட்டு மனம் திரும்பிட்டாங்கன்னு வைங்களேன். அலையில சொல்லுவோம். அப்போ என்னென்னா, பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தால் என்னப்பா அவனுக்கு என்னத்தை கொண்டு போகிறான் உலகத்தில்? ஒன்றும் கிடையாது. என்ன சொல்லப்பட்டிருக்க அந்த வசனத்தில்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு அஞ்சி, ஆமென், அவருக்கு பயந்திருப்பவர்களை எப்படி இருப்பார்கள்? நன்றாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் நன்றாக இருக்கணுமா, நம்ம பிள்ளைகள் நன்றாக இருக்கணுமா, நம்ம குடும்பம் நன்றாக ஆசீர்வாதமாக இருக்கணும்னா தேவனுக்கு அஞ்சணும். அப்பா என்னை பார்த்துட்ருக்கிறாரு, ஏசப்பாவை நான் அறிஞ்சிட்டேன், பைபிளை தூக்கிட்டேன், ஏசப்பா இனிமேல் நான் துணிஞ்சு எதுவும் செய்யக்கூடாதுப்பா, உனக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு ஒரு சுத்தமான மகனாக என்னை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும் தினசரி. அம்மையா நள்ளியில் சொல்லுவோம். தினந்தோறும் நம்ம கழுவப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இயேசுவை ஏற்றுக்கிட்டோம், ரத்தத்தினால் கழுவப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றுட்டோம், அன்னையோட முடிச்சு கதை அப்படி கிடையாது. கிறிஸ்தவ வாழ்வியில் தினசரி இப்போ டெய்லி நம்ம வாழ்க்கையில் முகத்தை கழுவாமல் இருக்கமா, பல் விளக்காமல் இருக்கமா, குளிக்காமல் இருக்கமா, தினசரி சரீரத்தை சுத்தம் செய்யணும்ல. அப்போ ஆத்மாவை சுத்தம் செய்யணும்ல. அலையில சொல்லுவோம். சரீரத்தை எப்படிலாம் ஒரு வெளியில் போயிட்டு வந்தோம், ஒரு சகதி பட்டுருச்சு, ஒரு சேர் பட்டுருச்சு அப்படின்னா எப்படி உடனே கழுவுறோம், எல்லாம் நம்ம பண்ணுறோமே. அப்போ உள்ளத்தில் அருமையான இல்லை, அது தினசரி கழுவணும் இல்லை, நம்முடைய கண்களை கழுவணும் இல்லை, நம்முடைய சிந்தையை கழுவணும் இல்லை. ஆமாம், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்திருப்ப எப்படி இருப்பார்கள்? நன்றாக இருப்பார்கள். இந்த உலகத்துக்கு நன்றாக இருக்கணும்னா தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்துருக்கணும். அந்த நீதிமொழி புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நாங்கள் தியானித்தோம். நீதிமொழி 6ஆம் அதிகாரத்தில் ஒரு 6 குறிப்பை சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருள். அவையாவன என்ன சொல்லப்பட்டிருக்கு? மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றோடு இரத்தம் சின் கை, துரோலோசனை பிணக்கும் இருதயம், தீங்கு செய்யும் விருந்தோடுக்கும் கால், பொய் சாட்சி, இப்பெல்லாம் வருது. என்ன பண்ண நல்லா கவனிங்க. இந்த வசனத்தில் வார்த்தை உள்ள போயிடுச்சுன்னா நம்ம பிழைத்து கொள்வோம். ஆமே,
அல்லேலூயா சொல்லுவோம். வேத வசனத்தை கேட்க 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 வாசிக்க வாசிக்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கு 7 அற்புதம். ஒன்று என்ன சொல்கிறாரு? கண், நாவு, கை, இருதயம், கால். எப்படி சொல்கிறார் பாருங்க. நம்முடைய அவங்களை கெடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்துகிற 5 காரியத்தை ஆண்டு சொல்கிறாரு. முதல் கண்ணு தான் மெயின். கண்ணு தான். ஏவல் கண்ணை பார்த்து அந்த கனி பார்வைக்கு அழகாக இருக்குது, சிவப்பாக இருக்குது, கலராக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, கலராக தான் இருக்கும், சிவப்பாக தான் இருக்கும், உள்ளே பிச்சு பார்த்தா உள்ளே புழு இருக்குப்பான்றாரு. அல்லையிலே சொல்லுவோம். கொய்யாப்பழம் பார்க்க நல்லா தான் இருக்கும். சில கொய்யாப்பழம் உள்ளத்தில் என்ன இருக்கும்? புழு இருக்கும். நல்லதுன்னு எதை நினைப்போம்? தீமையை போச்சுக்கிட்டு நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த அசுத்தத்தை தொட்டால், அந்த குடியை தொட்டால் எனக்கு நல்லது, பார்க்க நல்லா இருக்குது, பாத்திரத்தில் ஊற்றும் போது அதை பாராதே. ஆமே, அங்கே பார்க்கக்கூடாது. அந்த இடத்துக்கு நமக்கு என்ன வேலை? கர்த்தருடைய பிள்ளையே, பாவி 100 தினம் பொல்லாப்பை பிழைத்து என்ன வாழ்க்கை? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்திருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள். இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும்னா சில காரியங்கள் இருக்குது. அதான் நம்ம என்ன செய்யணும்? கண், நாவு, கை, இருதயம், கால், இவைகளெல்லாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஏசப்பா என்னை ஒரு சுத்தமான மகனாக என்னை மாற்றுங்கப்பா. இதுதான் அவருடைய நிழலில் அவருடைய பிள்ளைன்றதுக்கு அடையாளம் வேணும்ல. அவருடைய பிள்ளை இப்படி தான் இருக்கணும். அலையிலே சொல்லுவோம். இப்போ நம்ம பிள்ளைங்க இப்படிலாம் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறதில்ல. அப்போ கடவுள் அப்படி நினைப்பார்ல, என் பிள்ளை என்னை வணங்குற பிள்ளை, என்ன இந்த பூமியில் பின்பற்ற பிள்ளையை நான் எவ்வளோலாம் பாதுகாக்கிறேன், எத்தனை நன்மைலாம் அவனுக்கு செஞ்சுருக்கிறேன். இப்போ பார்த்தாலும் என்னை விட்டு தூரம் போயிருந்தான், என்னை தேடவே மாட்டேன்றான், ஜெபம் பண்ணவே மாட்டேன்றான், ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டேன்றான், தோத்திரம் கூட அப்படிலாம் இருந்துடக்கூடாது. அலையிலே சொல்லுவோம். துதிக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துறதை தவிர அவருக்கு நம்ம கொடுக்க முடியாது. கடவுளுக்கு எதாவது கொடுக்க முடியுமா? நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அருமையானவர்களே, ஆண்டவர் சோத்திர கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களில் ஒரு மகள் என்கிட்ட சொன்ன ஃபோனில், எனக்கு இது நடந்துருச்சுன்னா நான் கிறிஸ்துமஸுக்கு அப்படி பண்ணுவேன், அந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிடுவேன், அந்த செலவெல்லாம் நான் ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னா. ஏம்மா, இயேசுநாதர் பிச்சைக்காரர் கிடையாது. நீ அது கிறிஸ்துமஸுக்கு இதை ஆண்டவர் செஞ்சுட்டாருன்னா நான் செஞ்சிடுவேன், அதெல்லாம் தேவையில்லை, உனக்கு செய்வார். நீ உன்னை ஒப்பு கொடுத்து இயேசுவை ஏற்றுக்க. ஆமே, நீ இயேசுக்குள்ளே வா, நீ ஆண்டவர் ஆலயத்துக்கு வா, ஜெபத்துக்கு வா, பைபிளுக்குள்ளே வா, சர்ச்சைக்கு வா, கர்த்தரை தேடு. அதுதான் முக்கியமே தவிர, ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்யட்டும், ஆனால் சர்ச்சைக்கு வரமாட்டேன், ஆனால் கிறிஸ்துமஸுக்கு எல்லா செலவையும் ஏற்றுக்கிடுவான் இல்லையா? இதெல்லாம் என்னது? அருமையானவர்களே, ஆண்டவர் பிச்சைக்காரர் கிடையாது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் அவர் உலகத்துக்கே ஐஸ்வர்யன் அவர் தான். அவர் சொல்கிறாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, அவர் படைத்த பூமி, பூமியின் நிறைவும் கர்த்தருடையது. ஏன் நம்மளெல்லாம் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இரு, ஏழைகளுக்கு செய்யி, ஊழியக்காரங்களுக்கு பண்ணு, சர்ச்சி கட்டு, செங்கலுக்கு கொடு, கட்டுமானத்துக்கு கொடு. ஏன் சொல்கிறாருன்னா, இப்படி கொடுத்து நமக்கு பொக்கிஷத்தை பரலோகம் சேர்த்தா அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். ஆமே, நம்ம நற்கிரிகளை செய்ய செய்ய நமக்கு ஆசீர்வாதம். ஒன்றுமே செய்யலைன்னா ஒன்றுமே கொடுக்க மாட்டார். நல்லா கவனிங்க. இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் ஒரு ஐஸ்வர்யவான், அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஆண்டவர் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொடுக்க நான் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி நல்லா இருக்குது. அவனுக்கு ஆசை இருக்குது. என்ன ஆசை இருக்குன்னா, நான் பரலோகத்துக்கு போகணும், அந்த ராஜ்யத்தில் போய் உட்காரணும். அப்போ நான் என்ன செய்யணும்? அப்போ நம்மளாம் அப்படி தானே செய்யணும். அப்போ நம்ம பரலோகத்துக்கு போனால் ஏதாவது ஒன்று செய்யணும். அலையிலே சொல்லுவோம். நம்ம ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா இந்த பூமியில் இப்போ நம்ம வாசித்த பகுதியில் என்ன செய்யணும்? உன் கண், கை, நாவு, இதெல்லாம் நீ முதல்ல செஞ்சதெல்லாம் தூர போடப்பா, இனி புதிய வாழ்க்கைகளை நீ வந்துடுன்றாரு. அலையில சொல்லுவோம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் நீ நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கென்று நீ ஆசைப்படுறல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கற்பனையை கைக்கொள். அப்போ சொல்கிறேன், ஆண்டவரே நான் எல்லாம் கை கொண்டுக்கிறேன். என்னதெல்லாம்? ஆண்டவர் என்ன கற்பனைன்னு கேட்குறான். சொல்ல, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, அது இதுன்னு ஒன்று ஒன்றா சொன்ன உடனே தாய் தப்பனா கணமணி இப்பெல்லாம் அவன் சொல்கிறான், ஆண்டவரே இதெல்லாம் என் சிறுவிது முதல் கை கொண்டிருக்கிறேன், அதனால நான் பண்ணலைன்றான். அலையில சொல்லுவோம். மீண்டும் அவன் கேட்குறான், ஆண்டவரே இதெல்லாம் ஒன்றுமே நான் செய்யலையே, இனி என்ன என்கிட்ட குறை இருக்குது? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் உன்கிட்ட குறை இருக்குப்பா, உனக்கு என்ன விட்டு தரித்தருக்கு கொடு. அப்போ என்ன அர்த்தம்னா, அருமையானவர்களே, அவன் ஐஸ்வர்யவான், பணம் வச்சிருக்கிறவன், ஆனால் பாருங்கள், ஒரு ஏழைக்கு உதவி செய்ய அவனுக்கு மனம் இல்லை. அருமையானவர்களே, ஒரு ஏழை வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் பசியாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு நேரம் சோறு கொடுத்தா கெட்டா போயிட போகிற அந்த புத்தி வரல. பணக்காரனுக்கு பாருங்கள்,
ஒரு பெரிய காரியத்தை கேட்டால் ஒருத்தர் சொன்னார், ஐயா ஏதோ ஒரு உதவிக்காக கேட்டால் பாக்கெட்டை திறந்து 2 ரூபாய் எடுத்து கொடுக்குறேன் பாங்க, ₹1 அப்படி தேடி பிடிச்சு கொடுப்பாங்க. கொடுக்க மனமில்லை. அப்போ என்னென்னா ஆண்டவர் உனக்கு அங்கே இடம் இல்லைன்றாரு. அல்லேலூயா சொல்லுவோம். நல்லா கவனிங்க. அப்போ அவன் என்ன, அவனுடைய நினைப்பு என்னென்னா, பூமியில் எனக்கு எல்லா சுகம் இருக்குது, எல்லா ஆமணக்கு நிழல்லாம் இருக்குது. யோனாவுக்கு எப்படி ஆமணக்கு நிழலை கொடுத்தாரோ அந்த நிழலில் போய் நான் சுகமாக இருக்கிறேன், ஆனால் நான் யாருக்கும் பண்ண மாட்டேன் அப்படின்னா, ஆண்டவர் அதல்ல, இறைக்கிற கிணறு ஊறிக்கிட்டே இருக்குமாங்க. ஆமென், அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ கடவுள் என்ன செய்யணும், பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்துக்கிட்டே இரு. பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்துக்கிட்டதுனா எப்படி? என்னிலும் சிறியவனுக்கு எதை செய்தையோ அதை எனக்கே நீ செய்தாய். ஆமென். அருமையானல்ல. ஒரு முறை சோத்திரம், பயங்கரமான பனி உள்ள இடத்துல ஒரு வயசானவர் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கிறாரு. அதில் ஒரு ஊழியக்காரர், நல்ல ஒரு பரிசுத்தவான், அவர் இணைஞ்சிருக்கிறாரு. ஒரு சால்வையை போத்திட்டு அப்படி நடந்து வர்றாரு. நடந்து வரும் பொழுது அந்த 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 பனியில் சோத்திரம் நடந்து வரும் பொழுது இவர் என்ன செய்கிறாராம், அந்த சால்வையை 2ஆக கிழித்து அவருக்கும் கொடுக்குறாராம். இப்போ அவரும் அந்த சால்வையை, பெரிய சால்வை, அந்த பழைய காலத்தில் உள்ளது. அப்போ 2 பேரும் போவோம். அந்த சால்வையை பொத்துறவுடனே கொஞ்சம் குளிர், அந்த வயசானவருக்கு அந்த குளிர் அப்படியே விட்டுருச்சான். குளிர் விட்ட உடனே அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்காங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்ச விட அந்த வயசானவர் அப்படியே மறைஞ்சிட்டாராம். மறைஞ்ச உடனே இவர் ஆண்டவரை தவிர யாருமே இல்லைடா. அப்போ ஆண்டவர் அப்படி ரூபத்தை மாற்றுறாராம். அவர் சிலுவையை பார்த்த உடனே, ஏசப்பா நீரே ஆனால் நான் முழுசால் நீ கொடுத்துருப்பேனே அப்படின்னாரா. சோத்திரம். ஆனால் பாதியாவது கொடுத்தாரு பார்த்தீங்களா? அழியில சொல்லுவான். கடவுள் டெஸ்ட் பண்ணுவார். உன்கிட்ட இவ்வளோலாம் இருக்குது, உன் பக்கத்தில் ஒருத்தன் ஏழை வந்திருக்கிறான், அவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா கெட்டா போயிட போகிற அப்படின்னு கேட்பார். அழியில சொல்லுவோம். அப்போ என்னென்னா, ஆண்டவர் மனித வடிவிலே அவன் என்னில் எனக்கு சிறியவனுக்கு எதை செய்து எனக்கே செய்தாய். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்ம ஒரு மனிதனுக்கு உதவி செஞ்சோன்னா அதை மாதிரி பாக்கி எதுவுமே கிடையாது ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பக்கத்தில் நம்ம ஒரு கையில் ஒரு 6,000-7,000 ரூபா 8,000 ரூபா நமக்கு ஒரு சின்ன ஒரு வீடு போட்டு கொடுக்கலான்னு யோசித்துருக்குறோம் அந்த ஏரிக்கரையில். நேற்றுக்கு சாயந்தரம் போய் அவங்கள்ட்ட கேட்டுட்டு வந்தேன், எவ்வளோ ஆகும் செலவு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்தேன். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 15,000 ரூபா கிட்ட ஆகுயா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எதாவது பண்ணுவாங்களான்னா, இல்லையா எல்லாம் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்றாங்க. கொஞ்சமாவது கொடுக்க சொல்லப்பா, ஒரு 5,000 ரூபா கொடுக்க சொல்லி நாங்கள் மிச்சத்தை போடுறோம் அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு வழி இல்லை, அவ்வளோ கஷ்டம். சின்ன ஒரு போர்வையை ஊற்றி தான் அந்த பிளாஸ்டிக் கவரை போட்டிருக்காங்க, கதவு இல்லை. ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவரே எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நேற்றை கூட பார்த்து பேசிட்டு வந்திருக்கிறேன். அருமையானவர்களே, அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செஞ்சோன்னா அந்த வீடு மாதிரி கட்டணும். அவங்களுக்கு சின்ன உதவி செஞ்சதுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம். அழியிலே சொல்லுவோம். இந்த உலகத்தில் ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறதையும் ஆனந்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த ஐஸ்வர்யவான் அவன் நித்திய ஜீவனுக்கு வேணுமா, ஆனால் பூமியில் ஒருத்தருக்கு ஒன்றும் செய்ய மாட்டான். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், என்னிலும் சிறியவனுக்கு எதை செய்தாய் அதை எனக்கே செய்தாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னிலும் சிறியவனுக்கு நீ எதை செய்தாய். அருமையான என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரை அப்படின்னா, ஆண்டவர் சொல்ல, ஒன்றும் இல்லை, ரைட்டு தான், உன்ட்ட இருக்கிறதுல கொடுப்பாங்கிறாரு. இருக்கிற 10ல் 1 ஆண்டவர் கொடு. ஸ்தோத்திரம். ஏழைக்கு கொடு, ஆண்டவருக்கு கொடு. இல்லையா? ஒன்றுமே இல்லை அப்படின்றது உலகத்தில் யாருமே இல்லை. யாரும் இல்லாமல் இருக்கிறோமா? எல்லாருக்கும். அதுக்காக வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இல்லை, போராட்டம் இல்லாமல் இல்லை. ஆனால் தேவனுடையதை தேவனுக்கும், ராயனுடையதை ராயனுக்கும் கொடு. ஆமே. இதைத்தான் இயேசு நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். இவன் இந்த ஐஸ்வர்யவான் கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த இடத்த விட்டே போயிட்டான் பாருங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதிலும் ஒட்டகமானது ஊசின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும். ஒட்டகம் எவ்வளோ பெருசு, ஊசின் காது எவ்வளோ பெருசு. ஒரு ஊசி இருக்குல்ல, நம்ம நூல் கோர்க்கிற ஊசி, அந்த ஊசியின் காது எவ்வளோ பெருசியா, அந்த ஊசிக்குள்ளே அந்த ஒட்டகம் போகுமா? அப்போ என்னென்னா, அந்த ஒட்டகம் நூல் மாதிரி மாறணும். ஆமென். அழியில சொல்லுவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்குன்றாரு. ஒட்டகத்துக்கும் காதில் ஊசியினுடைய காதுக்கும் ஒப்பிட்டு பேசுகிறாரு பரலோகத்தை. பரலோகம் எவ்வளோ இடுக்கமானது. அந்த ஊசியின் காதில் நூலை கொடுக்கறதுக்கு நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுவோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்குப்பா. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒட்டகமாக இருக்கிறல்ல, அப்படி என்னென்ன, நீ பெரிய பணக்காரனாக இருக்கிறல்ல, நீ கோடீஸ்வரனாக இருக்கிறல்ல, நீ நூலாக மாறு.
ஆமென், அல்லேலூயா. நீ நூலாக மாறினா நீ மோட்சத்துக்கு வரலாம். அப்போ என்னென்னா, அந்த ஒட்டகம் தன்னை உருக்கணும். எப்படி மெழுகுபத்தி எரிந்து தன்னை உருக்கி மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்குதோ, அல்லேலூயா, தன்னை உருக்கி மற்றவர்களுக்கு நாமும் வெளிச்சம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் ஏசாயா 48ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 48ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். நல்ல கவனிங்க. என் கற்பனைகளை கவனித்தாயானால், ஆமென், தேவனுடைய கற்பனையை ஒரு மனிதன் கவனிக்க வேண்டும். எதையெல்லாமோ கவனிக்கிறோமே வாழ்க்கையில். இந்த வேத வசனத்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனிதன் கவனிக்காவிட்டால் ஒரு பெரிய அபாயம் அது. அப்போ தேவனுடைய கற்பனை, இதை செய், இதை செய்யாதே, இதை பார், இதை பார்க்காதே, இங்கே போ, அங்கே போகாதே சொல்கிறார்ல. எத்தனை கட்டளை, 10 கட்டளை எவ்வளோ கொடுத்துருக்கிறாரு. சோத்திரம். என்னை ஏந்தி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அழியில சொல்லுவோம். யாதொரு சொரூபத்தையும் யாதொரு விக்கிரகத்தையும் உனக்கு உண்டாக்காதே. 2வது கட்டளை. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதே. 3வது கட்டளை. உன் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கண்டு நினைப்பாய். எல்லாம் சொல்ல, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்படின்னா என்னென்னா, அதுக்கு தேவனுடைய கற்பனை. தேவனுடைய கற்பனையானது சொன்னால், ஓய்வு நாளே தேவனுடைய நாள். அந்த நாளில் நீ ஆலயம் சென்று கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். அதை நீ என்ன செய்யணும்? சிந்தையில் கொண்டு வான்றாரு. நிறைய பேர் அதை நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு லீவு உள்ள வேலையை ஏசப்பா கொடுப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அப்போ தேவனுடைய கற்பனையை கை கொண்டு நடக்கும் பொழுது நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை கடவுள்கிட்ட வாங்கலையா, ஏசப்பா கொடுப்பார். உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாய், களவு செய்யாதிருப்பாய், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய், பிறருடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. அலையில சொல்லுவோம். அப்போ அருமையான இதெல்லாம் 10 கட்டளை. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அப்போ என்னுடைய கற்பனை நீ கை கொள்வாயானால் உனக்கு என்ன சொல்கிறாரு அதுக்கு அந்த வசனத்தில் படிக்குமா? என் கற்பனையை கவனித்தாயானால் நலமாயிருக்கு, அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல. ஆமென், அலையில சொல்லுவோம். ஒரு நதியில் எப்படியா வரும் தண்ணி? ஒரு நதியில் எவ்வளோ அழகான ஆசீர்வாதமான தண்ணி, அப்படி கபான்னு உன் சந்தோஷமும் உன் சமாதானம் நதியை போல இருக்கணும்னு சொல்கிறார் ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஜோர ஹல்லேலூயா. நம்முடைய சமாதானம் நதியை போல இருக்க வேண்டுமானால் தேவனுடைய கற்பனைகளை ஏசுப்பா, நம்முடைய வார்த்தையை கவனிக்கணும்ப்பா. வார்த்தையை கேட்டுட்டு போகிறதில்ல. கவனிக்கணும் அர்த்தம் என்னென்னா, காதில் கேட்குறோம், கேட்டுட்டு அப்படி விட்டுறக்கூடாது. இந்த காதில் வாங்கி இந்த விட்டுறக்கூடாது. அதான் ஒருத்தர் அப்படி ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, ஒரு அடி இறக்கும் அப்படி ஜெபம் பண்ணாராம். என்ன அப்படின்னா, கேட்குற ஆண்டவரே இருதயத்தில், என் இருதயத்துக்கு சிந்திக்கும் ஒரு அடி தான் இருக்குது. அந்த கேட்குற சிந்திக்கு கொண்டு வந்து இருதயத்தில் உள்ளே வைங்க. அழியில சொல்லுவோம். அந்த வார்த்தையை கேட்டு அந்த இருதயத்தில் கொண்டு வந்து செயலாக்கத்தில் வரணும். எப்படி ஒரு ஆஸ்பத்திரியில் 100-105 டிகிரி காய்ச்சல் அடிக்குது, ஜுரம், ஒரு ஊசியை போட்ட உடனே என்ன, அந்த மருந்து உள்ளே போய் வேலை செஞ்சு காய்ச்சலை இல்லாமல் ஆக்கிறது. ஆமென். அப்படியானால் வேத வசனமும் அப்படித்தான். அந்த வார்த்தையை புசிக்கணும், வார்த்தையை உட்கொண்டேன். எரேமியா சொல்கிறாரு, உங்களுடைய வார்த்தை கேட்டவுடன் உட்கொண்டேன். அலையில சொல்லுவோம். இப்போ ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதை என்ன செய்யணும்? உட்கொண்டு அதை எப்படி ஒரு டீ குடித்தா எப்படி சுவைச்சி சாப்பிட்றோம் இல்லையா? ஒரு கறியை எப்படி சுவைச்சி சாப்பிட்றோம், சோத்துறோம், டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்க்குறல்ல இல்லையா? ஒரு ஸ்வீட்டை எப்படி சுவைத்து சாப்பிடுகிறோம். ஆண்டவர் மற்றும் வேத வசனத்தை மாத்திரம் அப்படி செய்கிறதில்லை. கர்த்தருடைய வசனம் தேனை போடுது. ஆமென், அழியில சொல்லுவோம். ஒரு சகோதரி சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீம் சகோதரி, வேத வசனம் ஒரு தேன்கூடியா. ஆமென், கேட்டிருக்கீங்களா? எவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. வேத வசனம் ஒரு தேன்கூடு. தேன்கூட்டிலேருந்து எப்படி ஒழுகுனா வருதோ, தேனை பார்க்க அப்படியே இருக்கும். அந்த வசனத்தை படிக்க 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 இந்த வார்த்தையை நீங்கள் விட்டுறாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் 2 அதிகாரமாக படிங்க. அருமையானவர்களே, நல்லா உட்காந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணி பாருங்கள். இந்த வேதத்தில் இருக்கிற சமாதானம், சந்தோஷம் எங்கேயுமே கிடையாதுயா. ஆமென், அல்லேலூயா. அப்படி கவனித்தா என்ன நடக்கும் அப்படின்றத 49ஆம் அதிகாரம்
2ஆம் வசனம் பாருங்க. அதே 48 மாக்கி நல்ல கவனிங்க. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி, அலையில சொல்லுவோம், வாய் எப்படி ஆக்குறாரா? கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால், அலையில சொல்லுவோம், கடவுளுடைய கரத்தின் நிழல்ல அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து, அவருடைய கரத்தின் நிழல்ல, அலையில சொல்லுவோம், ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய கரத்தின் நிழல்ல நம்ம வந்துடணும். கோழி குஞ்சு, கோழி எப்படி தாய் கோழி அந்த குஞ்சை அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா பக்கத்தில் பருந்து வருது, உள்ளே வந்துரு. சில அடங்காத குஞ்சு இருக்கும்ல, அந்த குஞ்சு டக்குன்னு ஓடிடும். ஓடினோடனே என்ன ஆகும்? பருந்து வந்து லவக்கடு தூக்கிட்டு ஓடிடும். அப்போ அந்த ரெக்கைக்குள்ளே இருக்கிற குஞ்சை, அழில சொல்லுவோம், ஒரு தாயினுடைய மறைவில் இருக்கிற அந்த கோழி குஞ்சை எப்படி அந்த கோழி பாதுகாக்குது தெரியுமா அருமையானவர்களே? அப்போ சில அடங்காத குஞ்சு வந்து ரெக்கைக்குள்ளே வராது. நம்ம அப்படி இருந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய கரத்தின் நிழலில், ஏசப்பா என்னை வைத்து மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதி வருது. நமக்கு நேரம் ஆனாலும் ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாக இருந்துங்க. 14ஆம் அதிகாரத்தில் 2 வசனத்தை படிச்சிருவோம். 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சரிம்மா. 13ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம், 13, 21. சம்பத்திலும் நல்ல கவனிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பம், ஆமென், இரவில் வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பம். நல்ல கவனிங்க. 6 லட்சம் ஜனங்கள் ஐயா நடு ராத்திரியில் பகலில் அப்படி நடந்து வராங்க. எகிப்திலேருந்து கானானுக்கு போகிறதுக்கு நடந்து வரும்போது இரவில் அந்த காலம் மாதிரி இப்போ நமக்கு லைட்டு என்னெல்லாமல் இருக்குது, டார்ச் லைட் வச்சுருக்கிறோம். அப்போ டார்ச் லைட்டு கிடையாது, லைட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இரவில் 6 லட்சம் புருஷர்கள், அழியில சொல்லுவோம், நடந்து வரணும். நடந்து வரணும். என்ன ஆகும்? வெளிச்சம் இல்லை. ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து அல்லேலூயா அப்படியே வெளிச்சத்தை காட்டி, வாங்கடா நடந்து வாங்கப்பா. அல்லேலூயா. நமக்கு எத்தனை இடத்துல கடவுள் நமக்கு வெளிச்சம் கொடுத்துருக்கிறார். நம்ம கலங்கி நின்ற பொழுதெல்லாம், அல்லேலூயா, நம்முடைய வியாதி நேரத்தில், நம்ம இக்கட்டு நேரத்தில், நம்முடைய துன்ப நேரத்தில், நம்ம பாடு நேரத்தில், அழியில சொல்லுவோம், நம்மளையும் ஒரு மனிதனாக எண்ணி தேவன் எத்தனை இடத்துல நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர்,
நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை இடத்துல நமக்கு நம்மளை காப்பாற்றி கைதூக்கி இஸ்ரேல் மக்களை நடத்தி வந்தது போல நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனை இடத்துல என்னை பாதுகாத்திருக்கிறீங்கப்பா, எத்தனை இடத்துல என்னை பராமரித்தீங்களா ஆண்டவரே. ஒரு சின்ன ஆமனுக்கு நிழலை நினைத்து ஆண்டவரே, ஒரு பூச்சியை கட்டளையிட்டேன்னா அந்த ஆமனுக்கு செடி அரிச்சு போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆகி போச்சுப்பா. அது முக்கியம் இல்லை. அந்த உலகத்தின் நிழல் பின்னால் நாங்கள் போகாமல், எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரே இந்த உலகத்தின் பின்னால் அது உலக நிழல். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நிழலில், ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய கரத்தின் நிழலில் உன்னை மூடி மறைப்பேன், உன்னதமான இருக்கிற சர்வருடைய நிழலில் தங்குவான். ஆண்டவர் வலதுகைக்கு இடதுக்கு வித்தியாசம் நட்சத்திரம் ஜனத்துக்காக நீ பரிதவிக்கணும் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தின் நிழலில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம். இயேசுவா, உம்முடைய கரத்தின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய கரங்களிலே இந்த நாளை தருகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல இடங்களில் எங்களோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வேத வசனங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. யோனாவை போல ஆண்டவரே, அந்த ஆமானுக்கு நிழல் தேடி மட்டும் போயிடாமல், இந்த உலக நிழலில் பின்னால் போகாமல், ஏசப்பா உம்முடைய நிழல்ல, உம்முடைய இளைப்பாறுதல்ல, உம்முடைய அன்பில் வரும்பொழுது இஸ்ரேல் மக்களை பகலில் மேக ஸ்தம்பத்தில், இரவில் அக்கினி ஸ்தம்பத்தில் அவர்களுக்கு ஆண்டவரை மேகத்தினால் அந்த மக்களுக்கு நிழலை கொடுத்து அவர்களை காப்பாற்றி வந்தது போல அப்படிப்பட்ட தெய்வீக ஆசீர்வாதத்துக்குள்ள ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. வார்த்தை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க, உங்களுடைய கருவைகள் மறைத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். எல்லாம் எழுந்து நின்று கிடைக்கும். யோசிப்பு எல்லாரும் எழுந்து நிற்போம்.